ஆன்மீக செய்தி. கடலூர் அருகே கடற்கரைக்கு வந்த பெண்கள் உள்ளிட்டோரை தாக்கிய மதுபோதை ஆசாமிகள். புதுச்சத்திரம் பெரியகுப்பம் கடற்கரைக்கு சென்றவர்கள் மீது மது போதையில் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அக்கடவள்ளி பகுதியைச் சேர்ந்த மதுபோதை ஆசாமிகள் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகமுத்து, விவரங்களை பதிவு பண்ணலாம். வினிதா, கடலூர் அருகே கடற்கரைக்கு சென்ற பெண்களை சிலர் அத்துமீறல் செய்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிப்பேட்டை மற்றும் வடலூர் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் 4 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடற்கரைக்கு சென்று பொழுதுபோக்கிக் கொண்டிருந்த நிலையில அந்த வழியாக தியாகவெளி அருகே இருக்கக்கூடிய அக்கடவெளி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மது போதையில் அந்த பெண்களை கிண்டல் செய்திருக்கின்றனர். இந்த கிண்டல் செய்தனால கடற்கரைக்கு, அதாவது பொழுதுபோக்க வந்த குடும்பத்தின் ஆண்கள் இதை ஏன் கிண்டல் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதம் மோதலாக மாறி அந்த மோதலை அந்த குடும்பத்தினரோடு வந்த சிறுவன் ஒருவன் அந்த கடற்கரையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வீடியோ பதிவிட்ட நிலையில இது சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகியது. இந்த வீடியோ அடிப்படையில் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பெண்களிடம் அத்துமீறல் செய்து மோதலில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் மது போதையில் அவர்கள் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ காட்சிகளை கைப்பற்றிய புதுச்சத்திரம் காவல்துறையினர் முதல்கட்ட தகவல் அறிக்கையை பதிவு செய்து தற்போது 5 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சிப்பேட்டை பகுதியை சேர்ந்த குடும்பத்தினர் யார், அவர்கள் ஏதேனும் புகார்கள் அளித்திருக்கிறார்களா என்கின்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. போலீஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமூக வலைதளங்களில் வைரலான இந்த வீடியோவின் அடிப்படையில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.